வெல்கம் டு விவோ டிஃபென்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வருங்காலத்துல நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உலகம் மொத்தத்துக்கும் ஒரே அரசாங்கமா உருவாகுது. அந்த அரசாங்கம் நம்ம நாட்டு பிரஜைகளான மக்கள் நம்மளை எதிர்த்து ஒருத்தன் கூட கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் தற்கொலை ஆக்குறதுக்குன்னு விசேஷமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஃபயர் சர்வீஸ். மக்கள் புத்தகங்களை வாசிச்சு அறிவாளி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவே இருக்கக்கூடாதுன்னு எங்க புத்தகத்தை பார்த்தாலும் உடனே டீமை அனுப்பி அதை தீ மூட்டி எரிக்கக்கூடிய குரூப். அந்த புத்தகங்களை எரிக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மக்களையே கொல்ல ஆரம்பிக்காங்க. இப்படி கைமீறி போற இந்த ஃபயர் சர்வீஸ் குரூப்பை அழிச்சு நாசமாக்க அந்த குரூப்புக்குள்ள இருந்தே ஒருத்தன் வரான். இன்னைக்கு பார்க்க போற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துடைய பேரு ஃபாரன்ஹைட் 451. படத்தோட முதல் சீன்லயே ஒரு இருட்டு ரூமுக்குள்ள தனியா உட்காந்து ஒருத்தன் தீக்குச்சியை பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நெருப்பை பார்க்க அவன் சின்ன வயசுல அவன் வீட்டுக்குள்ள நடந்து போன ஞாபகம் வருது. சட்டுன்னு அந்த பிளாஷ்பேக்கை மூடி மறுபடியும் நிகழ்காலத்துக்கே வந்துடுறாங்க. இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டான வருங்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அங்க நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடியிலேயே லைவா நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம பைய அங்க இருக்கிற பல்சை திறந்து அதுல இருந்து ஒரு கண்ணு மருந்து எடுத்து இவன் கண்ணுக்குள்ள போடுறான். அந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாருமே பொல்யூஷன் அதிகமாகி கண்ணு தீஞ்சு போனனால கவர்மெண்டே அவங்களுக்கு தினமும் போட கண்ணு மருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நியூஸ் வாசிக்கிற பெண்மணியோ நேத்து போராட்டம் பண்ண ஈல்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஒளிச்சு வச்சிருந்த கிறுக்கல்களை எல்லாம் எரிச்சாச்சு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த உலகத்துல புத்தகம் வச்சிருக்கிற மக்களை ஈல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு ஒரு பட்டப்பேரே வச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எவன் போராடினாலும் அவங்க ஈல்ஸ். ஆனா உண்மையிலே அரசாங்க ஆளுங்க தான் ரீல்ஸ் முகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் எங்க போய் புத்தகங்களை எரிச்சாலும் அதை உடனே ரீல்ஸ் எடுத்து ஊர் முழுக்க இருக்கிற டிவிகள் பில்டிங் எல்லாம் போட்டு மக்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நியூஸ்ல சொல்றாங்க அந்த கிறுக்கல்களை எரிச்சப்போ அங்க ரேரா ஒரு பேனா பேப்பர் கூட கிடைச்சதான். ஏன்னா இந்த உலகத்துல பேனாவே பேன் பண்ணிக்கிட்டாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்போ அவன் முன்னாடி சின்னதா ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ரோபோட் இருக்கு. அது பேர் யுக்சி. ஏஐ டெவலப் ஆகி அதை கேமரால இன்டிகிரேட் பண்ணி வருங்காலத்துல எல்லாரும் பேசுறது வைக்கிறதெல்லாம் அந்த கேமரா கூட தான். பிறகு நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல ஃபைட் கிளப் மாதிரி ஒரு கிளப் இருக்கு. எல்லாம் சுத்தி நின்று ஆர்ப்பரிக்க நடுவுல ரெண்டு பேர் கையில பாக்ஸிங் கிளப்பை மாட்டிக்கிட்டு சண்டை போட ரெடியா இருக்காங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ எய்தாப்ல நிக்கிறது. அவன் வேலை பார்க்குற ஃபயர் டிபார்ட்மெண்டோட கேப்டன். என்னதான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கேப்டனுக்கு பூசையை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும் கேப்டன் அவனை பிடிச்சு அடிச்சு பல்ல பேத்து விட்டுருதாரு. பிறகு அவனை தோல்ல தட்டி விட்டு எந்திரிப்பா தம்பி, நீ இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் தீவிரமா பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க அகாடமிக்குள்ள போறாங்க. அங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்க அந்த கேப்டன் அவங்க முன்னாடி போய் ஈல்ஸ் ரொம்ப மோசமான மக்கள், நம்ம நாட்டில் உள்ள சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே இவங்க புத்தகங்கள் அது இதுன்னு பொய்யான தகவல்களை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எவனாவது எங்கேயாவது இன்டர்நெட்ல புத்தகத்தை அப்லோட் பண்றான்னு தெரிஞ்சாலே அது அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க போய் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு எல்லாரையும் ஏத்தி விட்டு மண்டையை கழுவிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் எந்த புத்தகத்தை பார்த்தாலும் எரிச்சிடணுமா சார் அப்படின்னு கேட்க, இல்லப்பா தம்பி ஒரு புத்தகத்தை மட்டும் எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிவியில போட்டு காமிக்கங்க. பார்த்தா பைபிள். இந்த ஒரு புத்தகம் தான் உங்களுக்கு தெரியணும், வேற எந்த புத்தகமும் உங்களுக்கு தெரியக்கூடாது, பார்த்த இடத்துல எரிச்சிருங்க அப்படிங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறதுக்குன்னே 2 புத்தகத்தை கொண்டு வந்து அதை அவங்க முன்னாடி வச்சு எரிச்சு காமிக்கான். கவலைப்படாதீங்க பசங்களா, நாங்க புத்தகத்தை எரிக்கிற வேகத்தை பார்த்தா நீங்க வளர்ந்த பெரிய ஆளாகிறதுக்குள்ள உலகத்துல ஒரு புத்தகம் மிஞ்சி இருக்காது. இருந்தாலும் அதையும் மீறி எதையாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்படித்தான் எரிக்கணும்னு ஒரு நெருப்பு துப்பாக்கி வச்சு அந்த 2 புத்தகத்தையும் எரிச்சு விட்டுருதான். அப்படி இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அலர் அடிக்குது. என்னன்னு பார்த்தனா சில ஈல்ஸ்கள் எங்கே இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இல்ல அவங்க தப்பிச்சிடக்கூடாது உடனே வாங்க அப்படின்ட்டு நெருப்ப அணைக்க புறப்படுற ஃபயர் சர்வீஸ் மாதிரி ட்ரக் எடுத்துக்கிட்டு வேகமா சைலனை போட்டு பாயிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வீட்டுக்குள்ள வச்சு ஏகப்பட்டவர் புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண பார்க்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உள்ள பூந்த நம்ம ஆட்கள் அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாம் அடிச்சு மலத்தை கீழே போட்டு இன்டர்நெட்ல அப்லோட் ஆயிட்டு இருந்த அந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இவங்க வீட்டுக்குள்ள பூந்து அந்த கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு உடைச்சது ரீல்ஸா அந்த நாட்டில் உள்ள எல்லா பில்டிங்களையும் டிஸ்பிளேலையும் வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த ஈல்ஸ்னு சொல்லப்படுற மக்களை பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையும் ரீல்ஸ் மூலமா லைவா காமிக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனைனா அந்த நாட்டில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் ஒரு அடையாளம் ஆதாரம் உண்டு. அதை வச்சுதான் அந்த நாட்டிலே அவங்க வசிக்க முடியும். அவங்களோட ஃப்ரீடமே அவங்களோட அடையாளத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அவன் பிடிக்கிற ஈல்ஸ்களோட அடையாளத்தையே 10 வருஷம் 20 வருஷம் அழிச்சு விட்டுருதான். அடையாள அட்டை இல்லாம அவங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கூட டிராவல் பண்ண முடியாது. அவங்க காசு கீசு எல்லாத்தையும் அவங்க பறிமுதல் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தம் பிச்சை எடுக்கிறதுக்கு அம்போன்னு தெருவில் விட்டுருந்தாங்க, ஒரு உதவியும் இல்லாம. பிறகு எல்லாரும் முன்னாடியும் அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் புக் எல்லாத்தையும் போட்டு 4 சந்த முக்குல 40 பேர் மத்தியில தீ வச்சு அதை கொளுத்திடுறான். எரியில நெருப்ப பார்க்க மறுபடியும் இவனுக்கு சின்ன வயசா இருந்து ஞாபகம் வருது. அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கான். அப்படியே சீனை கட் பண்ணி காமிச்சா இவங்களோட ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்காங்க. யூனிஃபார்ம்லாம் கலத்தி வச்சு வெப்பனெல்லாம் சரண்டர் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறான். அப்ப அங்க வந்த கேப்டனு வா மாப்ள உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியா எங்கேயோ கூட்டு போறாரு. அப்ப போற வழியெல்லாம் பார்த்தா இருக்கிற பெரிய பில்டிங்ல எல்லாமே நம்ம ஹீரோவுடைய படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள ஒரு குட்டி செலிபிரிட்டி மாதிரி இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். புத்தகத்தை எரிச்சரிச்சே
பிரபலம் ஆயிட்டான். இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பாருக்கு போறாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கேப்டனை பார்த்த உடனே அவ பேக் எடுத்துக்கிட்டு இருட்டான இடத்துக்கு போவ கேப்டன் நம்ம ஹீரோவை இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு தனியா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசாரு. அவ ஒரு ஈல் போல இருக்க, ஆனா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபார்மெண்டா இருக்கா. நம்ம கேப்டன்ட்ட மறைமுகமா புத்தகங்களை வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு குரூப்பை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்கா. ஏன்னா இவளுடைய அடையாளத்தை திரும்ப பெறதுக்காக இப்படி பண்றா. ஆனா அந்த கேப்டனோ 10 வருஷம் அடையாளத்தை அழிச்சிட்டு இவ ஒவ்வொரு தடவை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறப்பவும் அரை வருஷம் 1 வருஷம் மட்டும் கழிச்சு விடுறான். அவ அங்கிருந்து கிளம்பி போறப்ப நம்ம ஹீரோ தடுத்து எங்க போற, கேப்டன் உன்னை என்ன போக சொல்லையே அப்படிங்க. நீ கேப்டனுக்கு வேலை பார்க்குற சிறிய நாயிடா, புத்தகத்தை இருக்கேன்னு பெருமிதமா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்கிய, என்னைக்காவது அதை வாசிச்சு பார்த்திருக்கியா? அடுத்த வாட்டிக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விட்டு இவ கிளம்பி போயிடுறான். பிறகு கேப்டன் நம்ம ஹீரோட்ட அதெல்லாம் கண்டுக்காத, வா அவ சொன்ன இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு ஷூ கடைக்கு கூட்டு போறான். அங்க போய் நம்ம ஹீரோ விட்டு இந்த இடத்த செக் பண்ண சொல்லவும் அவன் செக் பண்ணி பார்த்தா அந்த கடைக்குள்ள ரகசிய ரூம் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஒரு தாத்தா ஒருத்தர் கேமரா முன்னாடி உட்காந்துருக்காரு. இது இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இப்பதான் தலைவரை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல என்ன ஷூட் பண்ணிருக்காங்கன்னு பிளே பண்ணி பார்க்காங்க. பார்த்தா மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்ட், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் இருந்துச்சு. இப்பதான் ஏஐ வந்து அது எல்லாம் இல்லாம அழிஞ்சு ஒரு கலவையற்ற உலகமா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கேப்டன் ரெக்கார்டு பண்ண அந்த கிழவனை பிடிச்சி ஏச, அப்போ அந்த கிழவனும் முன்னர் காலத்துலலாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்னா எரியில தீ அணைப்பாங்க, இப்போ நீங்க இப்படி எரிச்சிட்டு இருக்கீங்களா வெண்ணமானுங்களா அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது போய் ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்பவுமே தீயை உருவாக்குறவங்க தான் அப்படின்னு கேப்டன் வாதாடுறான். ஆனா அதுக்கு கிழவன் சாட்சியை கொண்டு வர நீ ஒன்னும் புடுங்கன்னு சொல்லிட்டு கிழவன் கையில விளங்க மாட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அது அடுத்த செகண்ட் ரீல்ஸா வெளியே வந்துருது. பிறகு நம்ம கேப்டனும் ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பாருக்கு போய் அவங்க ஃபயர் சர்வீஸ் ஆளுகளோட சேர்ந்து சரக்க போட்டு என்ஜாய் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த பொண்ணு இருக்கால அவளை காமிக்காங்க. அவ ஹார்பர் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு போவ இருட்டுக்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். இவளை பார்த்தோன்னே வெளியே வரான். இவட்ட காசை வாங்கிட்டு ஊருக்கு வெளியே ஒரு வீடு இருக்கு, மக்களுக்கு புத்தகங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த வீட்டுல தான் வந்து புத்தகங்கள்லாம் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்காங்க. சரக்கு போட்டு வீட்டு வந்தவன் அங்க இருக்கிற அந்த யூசி கேமராட்ட முதல்ல ஆரம்பிச்ச ஃபயர் டிபார்ட்மெண்ட் தீய அணைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டதா இல்ல தீய பொருத்துறதுக்கு உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்க, அதுவோ முதல் ஃபயர் டிபார்ட்மெண்ட் 1736 பெஞ்சமின் பிராங்க்லின் உருவாக்குனாரு. அவர் கையில பிடிச்சிருக்காரு பாரு ஓசு, அதை வச்சு தீய மூட்டுறதுக்காக தான் அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பொய்யான வரலாறு உனக்கு சொல்லுது. இவனும் அதான் உண்மை நினைச்சிட்டு கண்ணு மருந்தை போட்டுட்டு படு தூங்கிடுறான். இந்த பக்கம் கேப்டனை காமிக்காங்க. அவன் வீட்டுல உட்காந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்க அந்த யூசி கேமரா இவன்ட்ட உனக்கான கண்ணு மருந்தை போட்டியா அப்படின்னு கேக்குது. அதுக்கு கேப்டனோ யூசி டார்க் மோடுக்கு போ அப்படின்னு சொல்ல அதோட கேமரா மைக் எல்லாம் ஆஃப் ஆயிருது. உடனே அது மேல ஒரு லைட்டை தூக்கி வச்சு அதனால எதையும் ரெக்கார்டு பண்ண முடியாதபடி பண்ணிட்டு அவன் ரூம்ல வச்சிருக்கிற ஒரு லாக்கர் பாக்ஸை திறக்கான். அதுக்குள்ள பார்த்தனா ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவை எடுத்து ஒரு சின்ன பேப்பர் துண்டு எடுத்து அவன் கையால எழுதி ரசிக்கான். அதே நேரத்துல அந்த இன்ஃபார்மெண்ட் பொண்ணை காமிக்காங்க. அவ ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு சின்ன பாலடைஞ்ச அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரா. வந்து அவ பக்கத்து வீட்டு கதவை தட்டி அங்க இருக்கிற ஒரு லேடிக்கு இவ வாங்கிட்டு வந்த பால் பிரெட் எல்லாம் கொடுக்கா. அப்போ அந்த பொண்ணும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ எதை விற்கன்னு தெரியல, ஆனா மக்கள் தான் உன்னை பத்தி பேச ஆரம்பிக்காங்க அப்படிங்க. அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறவ உள்ள போய் பழைய டேப் ரெக்கார்டர் போட்டு அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே ஏதோ வேலையை பார்க்கா. இங்க நம்ம கேப்டனை காமிக்காங்க. நைட்டு ஃபுல்லாக சின்ன சின்ன துண்டு பேப்பர்ல பேனாவால எழுதி ரசிச்சவன் காலையில ஆகவும் அதெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறான். நம்ம ஹீரோவை காமிக்காங்க. அவன் வீட்டு டாய்லெட்டுக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள அவன் சின்ன வயசுல இருக்கிறப்போ இருந்த வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட பழைய போன் டெய்லர் டேப் ரெக்கார்டர் கேசட் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான். அதை வெளியே எடுத்து அந்த கேசட்டை கையில வச்சு பார்க்கான். ஆனா என்னைக்குமே அதை இவன் பிளே பண்ணி பார்த்தது கிடையாது. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு இவன் மனசுல ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு இவனையும் கேப்டனையும் காமிக்காங்க. வண்டி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு காட்டு ரோட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வண்டியில எல்லாமே ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு. ஆனா அந்த காட்டோட ஒரு பகுதிக்குள்ள போறப்போ ஜிபிஎஸ் சிக்னலே கட் ஆயிடுது. அப்பவும் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற லொகேஷன் காட்டுற கருவி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. சிக்னல் கட் ஆகிற அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்குள்ள போவும் இந்த டிரான்ஸ்பாண்டரை ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு, அந்த லொகேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. கையில துப்பாக்கிகள் எடுத்துக்கிட்டு டீமோட அந்த வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள லேடி ஒருத்தங்க உட்காந்து புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கேப்டனோ அந்த ஈல பிடிச்சு நிப்பாட்டு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்க அவன் போய் அந்த அம்மாவை எழுப்பி நிப்பாட்டுறான். அப்ப திடீர்னு அந்த வீடை பரிசோதனை பண்ண போனேன். இவங்க ஆள்ல ஒருத்தன் ஓடி வந்து கேப்டன் நாங்க என்ன கண்டுபிடிச்சோம் நீங்க நம்பவே மாட்டீங்க, உடனே வாங்க அப்படிங்கவும் இவங்க எல்லாம் மேல ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு ரூம் நிறைய புத்தகங்களா இருக்கு. அந்த ரூம்ல நம்ம கேப்டனு ஹீரோ அது போதாதைக்கு ஒருத்தன் பார்த்து கூட்டு வந்தானே அந்த 3 பேர் மட்டும் இருக்காங்க. அப்ப கேப்டனு நம்ம டிரான்ஸ்பாண்டர் கொடுத்த சிக்னலை ஃபாலோ பண்ணி 2வது டீம் வந்துட்டான்னு போய் பாரு அப்படின்னு அவனை மட்டும் நைஸா அனுப்பி விட்டுருந்தாங்க. பிறகு கேப்டன் நம்ம ஹீரோட்ட எப்பயாவது ஒரு புக்கை உன் கையில பிடிச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கான். அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஒரு வரியை வேற படிக்க சொல்றான். நம்ம ஹீரோ வளர்த்து போயிடறான். இல்ல கேப்டன் சொல்றானே அப்படின்னு ஒரு வரியை படிக்க சட்டுன்னு புத்தகத்தை மூடி கையில வாங்கினவன் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே மனுஷனை கிறுக்காக்கிரும், மக்களோட மகிழ்ச்சியை அழிச்சிடும். அதனால அதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்களை நம்ம அழிச்சிடணும் அப்படின்ட்டு
இங்க உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து கொட்டி எரிக்க சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு மனசு கேட்கல. அப்படி இந்த புத்தகங்கள்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க மேலாக்குல இருக்கிற ஒரு புக் எடுத்து தன்னோட பேண்ட்டுக்குள்ள சொருவிட்டு சட்டையை மேல போட்டு தெரியாத மாதிரி மறைச்சு மத்த புத்தகங்கள்லாம் கொண்டு போய் எரிக்கிறதுக்காக வெளியே போடுறான். எல்லா புத்தகங்களையும் அங்க குவிச்ச பிறகு அதுல மண்ணெண்ணெயை ஊத்தி நினைக்கிறாங்க. பிறகு அதை தீ வச்சு எரிக்க போறப்போ அங்க புத்தகம் வாசிச்சிட்டு இருந்த அம்மா எரிக்க விடாம அந்த புத்தகங்களுக்கு நடுவுல வந்து நிக்கிறாங்க. ஒழுங்கு அங்க இருந்து நவுண்டுருங்க, எப்படியா இருந்தாலும் இந்த புத்தகத்தை எரிக்காம போக மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல அதை பார்த்த அந்த அம்மா தானாவே ஒரு தீப்பெட்டியை கொளுத்தி அந்த புத்தகத்துக்கு மேல போட்டுட்டு ஆம்னிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அடுத்த செகண்ட் அந்த புத்தகங்களோட தீ அவங்க மேலையும் பரவி எரிஞ்சு சாம்பலாகி கீழே வந்து செத்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். ஆனா அவன் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. ஏன்னா அந்த அம்மா சொன்ன ஆம்னிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த அம்மா வீரமா கெத்தா சாவதுக்கு முன்னாடி ஆம்னிஸ்னு சொல்லிட்டு செத்துச்சு. ஆனா அது ரீல்ஸா எடுத்து போடுற அரசாங்கம் நான் ஒரு கோலை அப்படின்னு அவங்க வாய்ஸுக்கு வேற மாதிரி டப்பிங் கொடுத்து எல்லா இடத்துலயும் போட்டு விட்டுருந்தாங்க. அதை பார்த்து நம்ம இன்ஃபர்மெண்ட் பண்ணோம். இவ கொடுத்த இன்ஃபர்மேஷனால ஒருத்தங்க இறந்துட்டாங்களேன்னு சோகத்துல அங்கிருந்து ஓடுறா. நம்ம ஹீரோவும் அந்த ஷாக்கு தாங்காம நேரா வீட்டுக்குள்ள வந்து ஷவரை தொடர்ந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுகிட்டு இருக்கான். இங்க கேப்டனை காமிக்காங்க. அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆம்னிஸ்ங்கிற வார்த்தையை இன்டர்நெட்ல இல்லாத மாதிரி அழிச்சிட்டோம் அப்படிங்காங்க. ஆனாலும் டார்க் வெப்ல இந்த ஆம்னிஸ்ங்கிற வார்த்தை தீயா பரவுதான். அதுக்கான அர்த்தம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அது மக்களுக்கு போய் சேராம அதை தடுக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு மிஷனை கொடுத்துறாங்க. அதே நேரத்தில் ஃபயர் ஸ்டேஷன் விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கப்போ எய்தாப்ல இன்னொருத்தன் வரான். இவனுக்கும் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படாதுக்க. ஆனா நம்ம கேப்டனோ துணை கேப்டனா இருக்கிற நம்ம ஹீரோவை தான் அடுத்த கேப்டனா ஆக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த பயலுக்கு நம்ம ஹீரோ மேல லைட்டா கடுப்பு. அப்போ அவன் போயிட்டு இருக்கப்போ அங்க வந்த கேப்டனும் நம்ம ஹீரோ பிடிச்ச பேச்சு கொடுக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட அந்த அம்மா ஆம்னிஸ்னு சொல்லிட்டு தானே இறந்தாங்க, எதுக்கு எல்லா ரீல்ஸ்லயும் டிவிலையும் நான் ஒரு கோலன்னு மாத்தி டப்பிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள் இந்த வார்த்தை மக்கள்கிட்ட போய் சேர்றதை விரும்பல. அதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்க. பிறகு அங்கிருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். நேரா டாய்லெட்டுக்குள்ள வந்து யூக்ஸிய டார்க் மோடுக்கு போக சொல்லிட்டு அவன் ஒளிச்சு கொண்டு வந்து அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கான். அதை படிக்க படிக்க இவன் மனசுக்குள்ள சில கேள்விகள் எழும்புது. உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வெளியே போகக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் எடுத்து பார்டர் பக்கத்துல இருக்கிற சிறு கிராமங்களுக்கு வரும். அப்போ நம்ம அந்த இன்ஃபார்மெண்ட் பொண்ணை காமிக்காங்க. அந்த கிராமத்துல உள்ள ஒரு பார்ல வேற ஒரு ஈல் கூட உட்காந்து இவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஈல் காரணம் நாங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணலான் இருக்கோம், அதுக்கு நீ எங்க கூட சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளே போலீஸ்க்கு தகவல் கொடுத்து பழச்சிக்கிட்டு இருக்கா. இவன் எங்க போய் போராட அப்படின்னு சொல்லிட்டு அங்க நெஞ்சு கிளம்பி வந்தவ நேரா வீட்டுக்கு போவ பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஒரு முட்டு சந்துக்குள்ள வச்சு சடார்னு கையில துப்பாக்கி தூக்கி யார்ல நீ அப்படின்னு கேட்டா பார்த்தா அது நம்ம ஹீரோ. உன்கிட்ட சில விஷயம் பேசணும், அதுக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல உன் கேள்விகளுக்கு எந்த பதிலும் என்கிட்ட கிடையாது அப்படிங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்கான் அந்த வயசான அம்மா யாரு, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன ஆம்னிஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கான். இவன் எதுவும் போட்டு வாங்குறானோ அப்படிங்கிற பயத்துல கையில வச்சிருக்க கத்திய கீழே இறக்காம இருக்க. அப்போ சிப்ப திறந்து இவன் புத்தகத்தை எடுத்து காமிக்கான். இதை என் கையில வச்சிருக்கேன்னு தெரிஞ்சாலே என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன கொன்றுவாங்க. ஆனா தைரியம் முன்னாடி காமிக்கனா நான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி உள்ள அர்த்தத்தை தெரிய வந்திருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்க. இவன் ஏதோ நல்லுள்ளத்தோட தான் இதை கேட்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வச்சு இதை பேச வேண்டாம், என் கூட வாங்க நீ இவளோட வீட்டுக்கு கூட்டு போறான். நம்ம ஹீரோ பதுக்கி கொண்டு வந்திருந்த அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி நல்லா ஸ்மெல் பண்றா. பிறகு அதை வாசிக்க ஆரம்பிக்கா. அப்பதான் அவ இவனுக்கு சொல்றா உலகத்துல மொத்தம் 6000 மொழிகள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு 60 மொழிகள் கூட இல்ல. அரசாங்கம் பிளான் பண்ணி எல்லா மொழிகளையும் அழிச்சு மொத்த உலகத்துக்கு ஒரே மொழி இருக்கணும்னு கொண்டு வராங்க. அது ஏன் நினைக்கிற அப்படின்னு கேட்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஒரே மொழி பேசி இருக்கலாம் தான் அப்படின்னு இவன் சொல்ல அட முட்டா பையல, ஒவ்வொரு மொழிக்கும் தனித்துவமான வரலாறு, தனித்துவமான இலக்கியங்கள், புத்தகங்கள்னு ஏகப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே மொழிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எல்லா மொழிகளையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இவன் இந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறத பத்தி ரொம்ப வருத்தப்படுறான். அந்த புத்தகத்தை எழுத ஒருத்தங்க எத்தனை மாசம் எத்தனை வருஷம் செலவழிச்சிருப்பாங்க, நான் 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் எரிச்சு பொசிக்கிறேன்னு கண்ணீர் விடுறான். அவன் ஃபீல் பண்றத பார்த்த இவ உனக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்குள்ள கூட்டு போறா. அங்க போய் பார்த்தா இவ பெட்டிக்குள்ள மறைச்சு வச்சிருந்த மவுத் ஆர்கனை வெளியே எடுக்கா. அதை எடுத்து வாயில வச்சு ஊத ஆரம்பிக்க அதை பார்த்து இவனுக்கு ஒரே குஜால் ஆயிருது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இசைக்கருவி, சினிமா இதெல்லாமே அங்க தடை செய்யப்பட்ட சாதனங்கள். அதை எடுத்து இவ வாசிக்கவும் அதே சந்தோஷத்துல இவனும் போய் அதை பிடிச்சு வாசிக்கான். 2 பேரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லா வச்சவா எடுக்காம வாசிச்சிடுறாங்க. பிறகு சம்பவங்களை முடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ திரும்ப கிளம்பி அவன் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்போ அதே நேரத்தில் கேப்டனு மிட் நைட் மீட்டிங்ல ஈடுபட்டு இருக்காரு. அந்த அரசாங்கத்தை சேர்ந்த பெரிய தலைகள் எல்லாம் அந்த ஆம்னிஸை கண்டுபிடிக்கிறவரை உங்க துறையில ஒருத்தன் தூங்க கூடாது, மொத்த ஊரையும் எரிங்கல அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துறாங்க. இங்க நம்ம ஹீரோவோ வழக்கம் போல கவர்மெண்ட் கொடுத்த கண்ணு மருந்தை போட போறான். ஆனா உண்மையிலே பொல்யூஷனுக்காக தான் இந்த மருந்தை போட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அதை போடாம நிப்பாட்டிடுறான். டைமுக்கு அவன் போடாம நின்ன உடனே அவனுக்கு சில பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இவன் சின்ன வயசா இருந்தப்போ இவங்க அப்பா இவன் கையில
புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அடுத்த நாள் காலையில காமிக்காங்க கேப்டன் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ்ல உட்கார வச்சு டிஎன்ஏ பத்தி பாடம் எடுக்காரு. என்னன்னு கேட்டனா ஈல்ஸ் மக்கள் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிற அறிவு எல்லாத்தையுமே மனித உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ குள்ள புகுத்திட்டாங்களாம். அந்த டிஎன்ஏ பேர் தான் ஆம்னிஸ். அந்த டிஎன்ஏ யார் உடம்புல செலுத்தினாலும் சரி அவங்களுக்கு இது நாள் வரை உலகத்துல உருவாக்கப்பட்ட புத்தகங்கள், பாடல்கள், இசை, திரைப்படம்னு எல்லா நாலேஜும் தானாவே வந்துடும். அப்படியாப்பட்ட அந்த ஆம்னிஸ் டிஎன்ஏ இவங்க ஊர்ல பதுக்கி வச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு. அதை அந்த ஈல்ஸ் மக்கள் கனடால உள்ள சில சயின்டிஸ்டுகளுக்கு அனுப்ப போறதா திட்டம் போட்டிருக்காங்களாம். அதை மட்டும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த ஆம்னிஸ் டிஎன்ஏ மனித குலத்துக்கு பரவுனா அதுக்கப்புறம் இவங்களால அந்த ஆம்னிஸை தடுக்கவே முடியாது. அதனால அதுக்கு முன்னாடியே அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஆக்ஷன்ல இறங்குற டீம் ஊர்ல எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் போட்டு கார்ல வர்ற போறவங்க எல்லாம் நிப்பாட்டி செக் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க இடம் இல்லாம ரோட்டு காட்டுல தங்கிட்டு இருக்கிற ஈல்ஸ் மக்கள்கிட்ட போய் அந்த ஆம்னிஸை எங்க பதுக்கி வச்சிருந்தாலும் ஒழுங்கா சொல்லிருங்க, இல்ல அதை பத்தின தகவல் தெரிஞ்சவங்க யாருனாவது சொல்லிருங்க, இல்லனா உங்க நிலைமை இன்னும் கேவலமாயின்னு கேப்டன் மிரட்டுறாரு. ஆனா அந்த மக்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டேங்காங்க. நம்ம ஹீரோவுமே அந்த ஃபயர் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து விசாரிக்கிறாங்கிற பேர்ல ஒருத்தனை பிடிச்ச அடி அடிக்க சடார்னு அவனுக்கு சின்ன வயசுல ஃபயர் சர்வீஸ்காரங்க இவங்க அப்பாவை போட்டு அடி அடிச்சது ஞாபகத்துக்கு வருது. பிறகு அங்கிருந்து பக்கத்து வீடுகளுக்குள்ள போய் செக் பண்ண போனவன் அங்க ஒரு காட்சியை பார்த்து மிரண்டு போயிடுறான். கண்ணு தெரியாத 3 பேரு பார்வையற்றவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகத்தை கையில தடவியே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுருகி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம கேப்டனோ இந்த இன்ஃபார்மெண்ட் பொண்ணை புடிச்சிட்டு வந்துடுறாரு. கூடவே அவ டீமை சேர்ந்த ஒரு 10-15 ஈல்ஸும் இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படிங்கிற விஷயத்த உங்க ஆளுங்கள்ட்ட சொன்னா அவங்க உனக்கு என்ன பண்ணுவாங்க, பேசாம அந்த ஆம்னிஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடு அப்படிங்க. அந்த ஈல்ஸ் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் என்னவே அந்த பொண்ணு காதல போய் தனியா என்னமோ முணங்கிட்டு இருக்க, எது வரனாலும் ஏன்ட்ட வந்து பேச அப்படிங்க. அவன் ஏத்து பேசினான்னு சொல்லிட்டு கேப்டன் துப்பாக்கி திருப்பி வச்சு அடிச்சிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ கேப்டன் மதம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றணும்னு அங்க இருக்கிற மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுறான். அந்த இடமே இருட்டாவும் நம்ம ஹீரோயினா அங்கிருந்து காப்பாத்தி அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிடறான். உள்ள போன உடனே இவன் இங்க இருந்து தப்பிச்சாவணும்னு அவ பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க போக போற அப்படின்னு கேட்டா இவளுடைய தாத்தா பாட்டியோட வீட்டுல ஏகப்பட்ட ஈல்ஸ்கள் ஒளிஞ்சிருக்காங்களாம். அங்க போனா நமக்கு சேஃபா இருக்குங்க, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டு இவன் நைஸ் போல மறுபடியும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து வீடுகளை பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கான். அப்போ ஒரு வீட்டுல இவன் செக் பண்றப்போ ஒரு சின்ன பொண்ணு அப்பாவும் ஒரு பீரோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்து பாவப்பட்ட இவன் சத்தம் போடாம இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு கதவை பூட்டிட்டு கிளம்புறான். அப்ப கரெக்டா கேப்டன் எழுத்தாக்களா வராரு. அங்க பாத்துட்டியா அப்படிங்க, அங்க யாரும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் பார்க்க போறான். அப்பம் பார்த்து அந்த சின்ன பொண்ணு தெரியாதனமா கால் தடிக்கி விழுந்துடுறா. சத்தம் கேட்டு கேப்டன் வந்து திறந்து பார்க்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிக்கிறாங்க. அவங்கள நடுத்தருவுக்கு இழுத்து கொண்டு வந்து அவங்க வீட்டுல இருந்த புத்தகங்கள் அவங்களோட உடைமைகள் எல்லாம் இவங்க எரிக்க நம்ம ஹீரோவுக்கு அதை பார்க்க அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு நைட்டு கேப்டன் நம்ம ஹீரோவை அவரோட கேபினை கூப்பிட்டு இன்னைக்கு நைட்டு ஏன் அப்படி பண்ண, ஈல்ஸ்கள் இருக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி ஏன் வந்த அப்படின்னு கேட்க நான் தப்பு பண்ணிட்டேன் கேப்டன், நான் என் பதவியில இருந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்ட்டு அவனுடைய ஜாக்கெட் பேஜ் எல்லாம் கலத்தி கேப்டன் டேபிள் மேல வச்சிடறான். ஆனா அவரோ அவனை விட மாட்டேங்காரு. எனக்கு அடுத்த கேப்டன் நீ தானே உன் பேரை எழுதி கொடுத்து வந்திருக்க, நீ இப்படி பண்றீல, இங்க பாரு ஒரு வாட்டி தெரிஞ்சோ தெரியாமையோ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, அதை நான் மன்னிச்சு விட்டுருதேன், ஆனா அடுத்த வாட்டி துரோகம் பண்ணா உன்னை எரிச்சு உன் சாம்பலையும் எரிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி போடாப்பா, நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வா, உன்னோட துணை கேப்டன் போஸ்ட் உனக்காக வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அனுப்பி விடுறாரு. ஆனா கரெக்டா இவன் ஆபீஸை விட்டு வெளியே போவோம். அங்க சரட்டுன்னு ஒரு கார் வந்து நிக்குது. அதுல நம்ம இன்ஃபார்மெண்ட் பொண்ணும் மத்த ஈல்ஸ்களும் இருக்காங்க. இவனை கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இத நம்ம ஹீரோ மேல ஏற்கனவே பொறாமையா இருக்கிற அந்த இன்னொருத்தன் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்படுறானே அவன் பாத்துறான். பார்த்த உடனே கேப்டன் போய் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிடறான். உடனே இவங்களும் சிசிடிவி கேமரா எடுத்து செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அவன் ஈல்ஸ்களோட கார்ல ஏறி கிளம்பி போறான். இவன் ஒரு துரோகின்னு முன்னாடியே சொன்னோம்ல அப்படிங்க, இங்க என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, போய் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாரு. இங்க நம்ம ஹீரோவை எங்க கூட்டு போறாங்கன்னு பார்த்தனா நம்ம ஹீரோயினுக்கு தாத்தா பாட்டி வீடு ஒண்ணு இருக்கு. அங்க ஏகப்பட்ட ஈல்ஸ் மக்கள் வாழ்றாங்கன்னு சொன்னால அங்கதான் கூட்டு போறாங்க. ஏதோ ஆம்னிஸ் விஷயமா இவனோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுதான், அதனால கூட்டிட்டு போறான். ஆனா போற இடம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் தலையில ஒரு மாஸ்க போட்டு கவுத்தி ரகசியமா அவன் அந்த வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க அவன் ஒரு சேர்ல உட்கார வச்சு தலையில போட்டிருந்த முக்காடு எடுத்து பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க புத்தகங்களை பத்தின அருமையை நம்ம ஹீரோவுக்கு விளக்குறாங்க. இவங்க இருக்கிற இந்த இடம் தான் புத்தகங்களுக்கு உலகத்துல இருக்கிற ரொம்ப சேஃபான இடமா. ஏன்னா இவங்க போன் கம்ப்யூட்டர் எதையுமே யூஸ் பண்றது கிடையாது. அதனால ஃபயர் டிபார்ட்மெண்டால இவங்க இருக்கிற இடத்தை ட்ராக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல இங்க புத்தகங்கள் காப்பியே கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை ஒரு வரி கூட விடாம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் இவங்க பேர் சொல்லி கூப்பிடுறது கிடையாது, புத்தகம் பேரை வச்சுதான் ஆளையே குறிப்பிடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஆம்னிஸ் விஷயமா உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான உதவி எங்களுக்கு வேணும், ஆனா அதுக்கு முன்னாடி நீ நம்பிக்கையான ஆளான்னு நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட ஒரு போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுமான்னு கேட்காங்க. அதை பார்த்து இவன் தெரியுமே நம்ம மாரிமுத்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல 8ஆம் நம்பர் தெருல இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்க. அவனை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம், பின்னாடி உள்ள ரூம்ல தான் சேர்ல கட்டி வச்சிருக்கோம், நீ அவனை கொன்னாதான் உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றாங்க. அதை
அதை கேட்ட இவன் அலறி போயிடுறான். கையில கத்தியை கொடுத்து அவனை ரூம்குள்ள அனுப்பி விட்டுருந்தாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். இருந்தாலும் இந்த மக்கள் கூட சரணா இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவனை குத்த போறான். கரெக்டா உள்ள 2 பேர் வந்து தடுத்துறாங்க. நீ டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட அப்படிங்காங்க. பார்த்தா அங்க கட்டப்பட்டிருந்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட் மாரிமுத்து கிடையாது, ஈல்ஸ் குரூப்பை சேர்ந்த ஈனமுத்து. இனிமே நீ எங்க குரூப்ல ஒருத்தன் ஆயிட்ட, வெல்கம் டு தி குரூப் அப்படின்னு இவனை வரவேற்கிறாங்க. பிறகு அவன்கிட்ட இருந்து தேவைப்படுற உதவியை சொல்றாங்க. இவங்கிட்ட ஒரு பையன் இருக்கானாமா. அந்த பையனோட அம்மா ஒரு ஜெனடிக் சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க. ஆம்னிஸ் டிஎன்ஏவை அந்த பையனோட செல்ல பிராணியான ஒரு பறவையோட உடம்புக்குள்ள அவங்க இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவனை அந்த பையனையும் அந்த பையனோட செல்ல பிராணியான அந்த பறவையும் கனடால உள்ள சயின்டிஸ்ட கொண்டு போய் சேர்க்க சொல்றாங்க. சரி, அந்த பையனை எங்க அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்கிற குடோனுக்கு கூட்டு போய் காமிக்காங்க. அந்த பயலை அங்க தனியா அடைச்சு வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த குடோன் முழுக்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா அங்க இருக்கிற எல்லா புத்தகங்களையுமே இவன் மனப்பாடம் பண்ணிருக்கானா. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல கையில கிடைக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை பேர் சொல்லவும் அதுல 72வது பேஜ்ல 40வது வரி என்ன இருக்குங்கிறத வார்த்தை மாறாம அந்த பையன் கரெக்டா சொல்றான். ஆக இந்த பையன் நடமாடும் லைப்ரரியாவே அங்க சுத்திட்டு இருக்கான். அப்போ அங்க ஒரு சின்ன கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிற அந்த பறவையை பார்க்கான். இதுதான் ஆம்னிஸ் டிஎன்ஏ கொண்ட அந்த பறவை. இப்போ இத கனடால இருக்கிற இந்த சயின்டிஸ்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதுக்கு ஒரு டிரான்ஸ்பாண்டர் தேவைப்படும். ஏன்னா கனடா சயின்டிஸ்ட்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சீக்ரெட் சிக்னல் ஒன்று விடுவாங்களாம். அது இவங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிரான்ஸ்பாண்டர் வச்சு தான் அந்த சிக்னலை சென்ஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு. அதை எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்காங்க. இன்னைக்கு நைட்டே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அவன் டிபார்ட்மெண்டோட வெப்பன்ஸ் ரூமுக்குள்ள போய் டிரான்ஸ்பாண்டர் எடுத்து வெளியே வர்றப்போ கேப்டன் அவனை கையங்களமா பிடிச்சிருக்காரு. என்னடே இப்ப மண்டே என்னெல்லாம் சரியாயிட்டா, திரும்ப டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா அப்படிங்க. ஃபுல் ரெடியா வந்திருக்கேன் சார் அப்படிங்க. அப்ப சடான்னு இவங்களை சுத்தி ஒரு 4-5 பேர் ரவுண்டா போட்டுருந்தாங்க. யாருன்னு பார்த்தா எல்லாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அதுலயும் அவங்கள கூட்டு வந்தது நம்ம ஹீரோ மேல பொறாமப்படுற அந்த வய தம்பி அதை எடு அப்படிங்கவும் அவன் பாக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து காமிக்கான். இது எங்க இருந்துச்சுன்னு பார்த்தா லாக்கர் ரூம்ல கிடைச்சதுங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ உத்தம மாதிரி புத்தகத்தை கையில வச்சிருக்கீங்க உடனே எரிச்சிடும் அப்படின்னு லைட் எடுக்கான். தம்பி போது அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கையில வாங்கி நான் சொல்ற 2 லைனை ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிறகு அவன் அந்த வரிகளை படிக்க படிக்க நம்ம கேப்டனு அந்த புத்தகத்தை லைட்ல வச்சு எரிக்காரு. உடனே அவனும் ஃபயர் வா போய் நம்ம புத்தகங்களை எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வண்டியில ஏத்தி எல்லாரும் ஏதோ ஒரு ஹீல்ஸ பிடிக்க போற மாதிரி போயிட்டு இவங்க வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட வீட்டு முன்னாடி தான். அங்க ரோட்டு நடுவுல நம்ம ஹீரோவை நிப்பாட்டி சுத்தி கேமராக்களை வச்சிடறாங்க. ஊரு ஃபுல்லா ஓடுற ரீல்ஸ்ல எல்லாமே துரோகி துரோகின்னு சொல்லிட்டு இவனை மக்கள் கமெண்டா தள்ளுறாங்க. போய் உன் வீட்டுக்குள்ள கடைசி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துக்கோ அப்படின்னு கேப்டன் இவனை சொல்லி அனுப்பிவிட என்ன நடக்குதுன்னு தெரியாம இவன் உள்ள போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட புத்தகங்கள் கிடக்கு. இதெல்லாம் ஏன்குள்ளது கிடையாது, யாரோ என்ன மாட்ட வைக்க பாக்கங்க அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அங்க வந்த கேப்டனோ இதெல்லாம் உன் புத்தகம் தான், எங்களுக்கே தெரியாம ஒரு நம்பிக்கை துரோகியா நீ இருந்திருக்க, நீ அப்படி உண்மையிலே எங்களுக்கு நம்பிக்கையானவனா இருந்தா உன் வீட்டை நீயே எரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில நெருப்பு துப்பாக்கிய கொடுக்க நம்ம ஹீரோவும் அவன் வீட்டை புசுன்னு தீய விட்டு எரிச்சிடறான். ஆனாலும் அவனை வெளியே கூட்டு வந்து கேமராக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவனுடைய அடையாளத்தையே அழிச்சிடறான் அந்த கேப்டன். ஏன் சார் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா இவன் ஈல்ஸ்களோட சேர்ந்து அவங்க கார்ல ஏறி எங்கேயோ போன சிசிடிவி வீடியோவை காமிக்காங்க. அதை பார்த்து அவன் வெறியில அந்த பொறாம பறவன் கையில உள்ள துப்பாக்கியை புடுங்கி அவனை தீ வச்சு எரிச்சிடறான். பிறகு சடார்னு அங்க ஒரு கிரெனேடை தூக்கி போட்டு அதுல தீ வைக்க அந்த இடம் ஃபுல்லா நெருப்பா இருந்து அந்த கேப்ல அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். உடனே நம்ம கேப்டனு டிவி நியூஸ் ரீலு எல்லாத்துலயுமே இந்த தீவிரவாதி பையில எங்க இருந்தாலும் பிடிச்சு உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. நம்ம ஹீரோவோ ஓட்டமா ஓடியாந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அங்க இருந்து அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி வந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்த ஈல்ஸ் மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு அங்க உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மெயினா அந்த லட்சக்கணக்கா புத்தகங்கள் இருந்துச்சு அந்த குடோனை இவங்க எரிக்க நம்ம ஹீரோ உள்ள ஓடி போய் அந்த பல லட்ச புத்தகங்களை மனப்பாடம் பண்ண பையல காப்பாத்தலான்னு போறான். ஆனா போறதுக்கு முன்னாடியே அவன் கீழே வாய் புலந்து கிடக்கான். ஆனா நல்ல வேலைக்கு அந்த ஆம்னிஸ் டிஎன்ஏ இருக்கிற பறவைக்கு ஒன்னும் ஆவல. உடனே அதோட கூண்டை திறந்து இதை வெளியே விட பார்க்கான். அப்ப கரெக்டா கமாண்டர் உள்ள வந்துடுறான். இல்ல தம்பி ஒழுங்கா கையை தூக்கி ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஓயா வென்று அப்படின்ட்டு அந்த பறவைய கூண்டுல இருந்து எடுத்து அதோட டிக்கிக்குள்ள அந்த டிரான்ஸ்பாண்டர் கருவியை சொல்லி அவன் மேல பறக்க விட அது அப்படியே கேப்டனை தாண்டி பறந்து போகுது. இவரும் அதை இன்னைக்கு சில்லி சிக்கன் போட்டுடலான்னு அப்படியே நெருப்பு துப்பாக்கியை தூக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அது பறந்து கூரை மேல இருந்த ஓட்ட வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடுது. அதை பார்த்து வெறியான கேப்டனு ஆம்னிஸை தப்பிக்க விட்டுட்டியல அப்படின்னு நம்ம ஹீரோவை நோக்கி அந்த நெருப்பு துப்பாக்கியை திருப்ப அறிவுத்தி பறவட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை மூடுறான். அப்படியே இவனும் நெருப்புல பீஸ் ஆயிடுறான். ஆனா தப்பிச்சு போன அந்த பறவை காடு மேடு கடல் மலையெல்லாம் தாண்டி அதோட இனத்தோட சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிக்க அறிவு அப்படியே பெருக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் போல வினோதமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.